இருக்க இடம் இடப்பாக வேணுமானா இடப்பாக வேணும்னு சொன்னா ஏற்கனவே லிங்க வரத்தை கொடுத்துட்டு படாத பாடுபட்டுட்டோம். ஏங்கப்பா இனி இவளுக்கு இடப்பாகம் கொடுக்கணுமானா கொடுக்கணும்னா ஏற்கனவே பார்வதிக்கு சரீரத்துல சரிபாதி பங்கு கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். கொடுத்துக்கிட்டாரா இவளும் நம்மகிட்ட இடப்பாகம் கேட்கிறாளே. அப்படி இடப்பாகம் கொடுக்கணுமானா அம்மங்கம்மா முப்பூடாதி முப்பூடாதி ஆண்டவே வார்த்தைகளே உடையம்புலி முப்பூடாதி இருக்க இடம் தாரே இடமும் தாரே எடப்பாக உனக்கு தாரே உனக்கு தாரே எடப்பாவா உனக்கு தாரா அம்மா எடப்பாக வேணுமானா எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேணும். பச்சேரி சீவன மதியில மகிஷாசூரை வாழ்ந்து வாரா. பச்சேரி சீவனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மகிஷாசூரன், மகிஷினா எரும மாடு முகம்னு அர்த்தம். எரும மாட்டு முகத்தோடு இருப்பான அவன் மகிஷாசுரனாக மாறுவதற்கு முன்பாக நாமளை மாறி ஒரு சாதாரண மனிதன் தான். இந்த மண்ணுலகிலே இல்லறத்தால் இன்னல் இடைஞ்சல் பட்டான். சரி, காட்டுக்குள்ள ரிஷியா போறவங்க எல்லாம் யாருங்கிய? யாருன்னா யாரையா? ஓ மாமா, ரிஷியா போறவங்க எல்லாம் யாரு? அப்ப ஏன் கல்யாணம் முடிக்கிய? பொம்பளையால இடைஞ்சல் தாங்காம ரிஷியா போறாங்களாம். ஆமா, அப்ப கல்யாணம் முடிக்க கூடாது. நின்னா நெடுஞ்சவரு விழுந்தா கட்டமணு நிக்கணும். அதான் சொல்லுவாங்கல்ல, எமத்துல நின்ன காட்டி நான் காவியை கட்டி காட்டு வழி போறோம்னு சொல்லுவார்ல. காவியை கட்டி காட்டுக்குள்ள போனாலும் நம்ம கடைப்பிடிக்கணும். வாயிட்டு சொல்லிடலாம், பண்டார முணுமுணுப்பு தின்னாத்து பையோடன்னு சொல்லுவாங்க. அதுயா பண்டார முணுமுணுப்பு தின்னாறு பையோட போகுதுல. என்ன ரிஷியா போறவங்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு குடும்பத்துல இன்னல் இடைஞ்சல் பட்டு சங்கடங்களை அனுபவிச்சு அத்தனையும் முடிச்சுதான் துறவியா போறாங்க. ஆமா, பிரம்மச்சாரியா போறவங்க யாரு? யாரு யாரு பிரம்மச்சாரியா போறவங்க யாருன்னு? பிரம்மச்சாரியா போறவங்க சொன்னா கல்யாணம் முடிக்கிறவங்க தான் பிரம்மச்சாரி. கல்யாணம் முடிக்காதவங்க தான் பிரம்மச்சாரியா போகக்கூடியவங்க. பிரம்மச்சாரியா போயிட்டாலும் போறாது, நம்ம அதை கடைப்பிடிக்கணும். அதனால ரிஷியா போறவங்க வீட்டுக்காரிக்கும் கணவன் மனைவிக்கு சண்டை வந்ததுன்னு வைங்க, சரி, இன்னல் இடைஞ்சல் பட்டு வீட்டுக்காரி துன்பம் தாங்க முடியலேன்னு ஒரு காவியை கட்டி ஒரு உத்ராட்ச மாலையை போட்டு ஒரு திருநாத்து பை நிறைய திருநாரையும் அள்ளிக்கிட்டு புறப்பட்டு போயிருவார். அங்க போய் காவியை கட்டின உடனே கிடைக்குமா நம்மளுக்கு? கிடைக்கும். அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு. அப்படியா? ஆமா. அது என்ன வழிமுறை? சும்மா போய் காவியை கட்டிக்கிட்டு நான் சன்னியாசிமா எனக்கு போடுங்கன்னா யாரு போடுவா? அவங்களும் சிவனடியாராக மாறணும். கையில ஒரு திருவோடு எடுக்கணும். அவர்கள் தான் சிவனடியார்கள். நம்ம போய் இருக்க இடத்துல கொடுப்பாங்க, இல்லாத இடத்துல என்ன செய்வாங்க? 4 பேரும் கோவப்பட்டு பேசத்தான் செய்வாங்க. இவங்க நம்ம என்னையும் தாளக்கார மாதிரி உள்ள ஆளை கேட்க முடியாது. ஏன்னா அவருக்கு தான் சுண்டு சொல்லு கேட்க மாட்டாரு, வரட்டுக்கு வரும் இருக்க. அப்ப நினைப்பாரா, இதை வீட்டுக்காரிட்டே இந்த ஏச்சை வாங்கிடலாம் போலுக்க அப்படின்னு மறுபடியும் வீடு திரும்பி வரும்போது தான் அவ கேட்பா, போனியர ரிஷியா போறோம்னு பண்டார முணுமுணுப்பு தின்னாத்து பையோட போச்சா? அப்ப அதே மாதிரி இல்லறத்தை வெறுத்து ரிஷியாக வருகின்றார் இந்த மகிஷாசுரன். அவர் பேரு ஒரு மச்ச ரிஷி. அவர் முதுகிலே மீன் மச்சம் இருந்ததினாலே ரிஷியாக சென்றதினாலேயும் மச்ச ரிஷி என்று அழைத்தார்கள்.
அவருக்கு பேரு மச்சரிசி. அவருக்கு மண்ணுலகில் மரணம் இல்லாத வரங்களை வாங்க வேண்டும் என்று வனத்திலே அவர் தவம் இருந்ததினாலே மச்சரிசி என்று அழைத்தார்கள். மச்சரிசி அவருக்கு. அப்படி மச்சரிசியானவரோ ஆண்டவனை தான் நினைத்து ஆண்டவனை தான் நினைத்து அழியா வரங்களையே வாங்குவதற்கு 6 வருட காலம் ஐயா வருட காலம் இருந்து தவம் செய்து வாரார். இருந்து தவம் செய்து வாரா. அவர் 12 வருடம் அந்த மச்சரிசி வனமாதியிலே மச்சரிசி மாமுனியும் குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்து அங்க திருநேற்று காப்பணிந்து மச்சரிசி வனமதியிலே சாந்தி கொண்டு நல்ல தரமேளிகி சந்தனத்தால் கோலம் போட்டா. ஐயா பாலாலே தரைமேளி பன்னீராலே மாவு கொண்டு நல்ல தரமெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டா. கோலம் போட்ட இடமாதியில பொறுத்து வாழைகளை விரித்தார். ஒரு நாயகரை பிடித்தாரே நிறநாளி நிறமறைக்க கிச்சனை தேங்காய் பழம் தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமதிலே 6 கோலம் பீடம் போட்டு அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேலே எல்லோ கனத்த சப்பு கொடுத்து வைத்தார். கனத்த சப்பு கொடுத்து மேலே மாங்குளையை உடைத்து வைத்தார். மாங்குளைக்கு மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தார். மணி உருண்ட தேங்காய் மேலே மஞ்சள் கூலை ஒன்று வைத்தார். மஞ்சள் கூலை மேலே எல்லோ எலுமிச்சங்கனிய வைத்தார். எலுமிச்சங்கனிக்கு மேலே இனியா கொட்ட பாக்கு வைத்தார். இனியா கொட்ட பாக்கு மேலே எல் கடுகு ஒன்று வைத்தார். எல் கடிகே மேலே குறுங்கடிகே குறுங்கடிகே மேலே மேலே எல்லோ குண்டுமணி பருப்பு வைத்தா குண்டுமணி பருப்பு மேலே கொத்தமல்லி இதழ வைத்தார்.
கொத்தமல்லி இதழ மேல மச்சரிசி கொட்டப்பாக்கு ஒன்று வைத்தார் கொட்டப்பாக்கு மேல எல்லோ மாமையா கோழி முட்டை ஒன்று வைத்தார் போடையா கோழி முட்டை மேல எல்லோ குண்டூசிய நாட்டுவாரா மச்சரிசி வனத்திலே மச்சரிசி மாமுனியானவரோ ஆமையோ ஆண்டவனாகிய சிவபெருமாளை எண்ணி சிவபெருமானை நினைத்து கொண்டு அழியா வரங்களை வாங்க வேண்டும் என்று ஆமையா உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் உடையவன மறந்திடாம ஊன் உறக்கம் இல்லாமல் அண்ணன் தன்னை அருந்தாமல் அந்த மச்சரிசி வனத்திலே மகடாசுரனானோ ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் தவம் இருந்து வருகிறார்கள். ஆமோ ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கரா அடியேன் செய்யும் தவத்தை பாரும் அடியேன் செய்யும் தவத்தை பாரும் சிவ சிவா அடியே செய்யும் தவத்தை பாரு ஐயா படியளக்கும் 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 பரம்பொருளே சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் போடு 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 சுவாமி இறையளக்கும் 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 ஈஸ்வரரே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் ஏழை செய்யும் தவத்தை பாரும் பாரு போடு 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 என்ன குற்றம் நான் என்ன குற்றம் என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ பாராமல் இருப்பதேனோ சங்கரா போடு 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 அப்படி மச்சரிசி மாமுனியும் ஆண்டவனை தான் நினைத்து 6 வருட காலம் இருந்து தவம் செய்வாராம் 12 வருட காலம் 12 பாரத்தவன் இருப்பாரா 12 பாரத்தவா வருடம் 12 இறைவனாகிய பகவானை எண்ணி ஆமா அல்லும் பகலும் 60 நாளிகை வரைக்கும் ஆமோ அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா அண்ணாமலை நாதா என்று உண்ணாமலை பாதகா அநாத ரட்சகா அநாத ரட்சகா என்று ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று தவம் இருந்து வருகின்றார் மச்சரிசி. அந்த மச்சரிசி தவம் இருக்கார். இவன் தவத்தின் மகிமையினாலே ஆதி கைலாசமே கிடுகிடு கிடு 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 கிடுன்னு ஆடுது. அப்படியே கிடுகிடு நடுங்குதா. சிவபெருமாள் பார்த்தார் மச்சரிசி வனத்திலே தவம் இருந்து வருகின்ற
வருகிறார் மச்சரிசி. ஆமா என்று தவத்தை கண்டு ஓடோடி வந்து பகவான் வந்து மச்சரிசியே, எப்பா வருஷம் 12 தவங்களை செய்தாயே, உனக்கு என்னப்பா உனக்கு வேணும்? 1 வருடமா 2 வருடமா நீ 2 வருடமா இந்த வனத்துக்குள்ளே தவம் இருக்க, உனக்கு என்ன வேணும் கேளு. ஆண்டவா பகவானே, இறைவா, இந்த மண்ணுலகிலே எனக்கு மரணமே இல்லாத ஒரு வர வேணும். ஓ, மண் உலகிலே மரணமே இருக்க கூடாதா? மரணம்னு சொன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யும், கொஞ்சம் அச்சம் தானையா இருக்கும். அதனாலே ஆமா, மரணமில்லா ஒரு வரத்தை வாங்க வேண்டும் என்று வருஷம் 12 தவம் இருந்தேன் ஐயா. ஆமா, ஆண்டவன் பார்த்தார், அப்பா எப்பா நான் படைத்த இந்த உலகத்திலே மரணமில்லாத ஒரு வரம் யாருக்கும் கொடுக்க முடியாது. யாருக்கு யாரு கொடுக்க முடியாதுல? ஆமா, பிறப்புன்னு ஒரு நாள் இருந்தா இறப்புன்னு ஒரு நாள் தான் இருக்கும். கண்டிப்பா இருக்குமில்ல ஐயா. ஜனனம் ஒரு நாள்னா மரணம் ஒரு நாளாக இருக்கும். ஆமா, முடிதாங்கும் மன்னரும் ஆமா முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவார்கள் என்று சொல்வார்கள். சொல்வார்களா? அதனால இதை தவிர வேற எந்த வரமும் கேளு தாரேனா. இதை தவிர உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. அப்போ மச்சரிசி மாமுனி சொன்னாரு, இந்த உலகத்துல எனக்கு மரணம்னு ஒண்ணு வரணும்னா சொல்லலாம், ஆண்களால் எனக்கு அழிவு இருக்க கூடாது. ஆண்களா இருக்க கூடாது. எந்த ஒரு ஆயுதத்தாலையும் எனக்கு அழிவு இருக்க கூடாது. சரி தார. மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இருக்கக்கூடாது. சரி, இத்தனையும் கேட்டவன் பெண்ணால் எனக்கு அழிவு வேண்டாம்னு கேட்டானா? கேட்கலையா? பொம்பளை தானேன்னு அவன் லேசா நினைச்சுக்கிட்டான். அப்ப பிரம்மா பார்த்தாரு, இதுதான் சரியான டயம். அப்ப பெண்ணால் உனக்கு நாளைக்கு அழிவு உண்டு. அப்படி படையில் எழுத்து போய் சொல்லுவாங்கல்ல, உனக்கு படையில் எழுதிட்டாரு ஆண்டவன். பெண்ணால் எனக்கு அழிவு என்று ஒரு வரணமானா, ஆமா, கருவிலே சுமக்காத ஒரு கண்ணியின் கைனால் எனக்கு அழிவு வரட்டும்னா. அப்படி ஒண்ணு இருக்கும். ஏன் அப்படி கேட்டாமனா, எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் ஆமா 10 மாதம் 300 நாள் கருவில் சுமந்ததுதான் பிள்ளை. ஆமா, ஒரு தாய் பெத்தெடுத்து கருவில் சுமக்காம ஒரு குழந்தையை பெற முடியுமா அப்படிங்கிற எண்ணத்துல, ஆமா, அப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுதா, உலகத்துல பிறக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடு கேட்டா. சரி, ஆண்டவன் அப்படியே தந்தையம்னு வரம் கொடுத்தார். கையில வச்சு உனக்கு தந்தை. அதனாலதான் இந்த அம்மா 8 பேரையும் கருவில் சுமக்க வைக்காம பார்வதி அவதாரமாக பிறந்திருக்கிறார். ஆண்டவன் அப்படியே தந்தேன் என்று வரமளித்த போது, ஆமா, வரங்களை பெற்றோங்கிற ஆணவத்தோடு இருக்கின்றான். அந்த மச்சரிசி மாமுனியும் மச்சரிசி வனத்திலே அழியா வரங்களை பெற்றோங்கிற ஆணவத்தோடு இருக்கும் பொழுது, ஆமா, அங்க யார் வாரா? அகஸ்திய மகாமுனிவர் வருகிறார். அவர் ஏன் வருகின்றார் அந்த வழியாக? எதுக்கு? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் பார்வதியோ அங்க கொலுவிருந்து வார போதே ஆண்டவன் பகவானும் ஆதி பராசக்தி அம்பிகை உமையவள் பகவான் பார்வதி இருவேரும் திருக்கைலாசத்திலே கொலுவிருக்கின்றார்கள். கைலாசத்திலே இறைவன் கொலுவிருக்க, இறைவனாகிய பகவான் 14 உலகை படைத்தார். 224 புவனங்களை படைத்த பகவான் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டி இலை தாவரங்கள் அனைத்தையும் படைத்தார். படைத்த நல்ல மனைகளுக்கு போடு போடு பகவான் படியழக படைத்தவனுக்களுக்கோ படியழக்க வருவாரா? ஐயா 7 உலகமெல்லாம்
ஈசனான பகவானும் எவ்வுயிருந்தப்பாமல் எரை அளக்க வாராரே ஆண்டவன் பகவானும் நாளி நல்ல தினைய எடுத்து போடு போடு ஐயா நாடு எங்கும் படியாளந்தியா படியளந்தா ஐயா உரிய நல்லதனை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார் மறக்காத்து மாநிலமும் படி இழந்தார் ஆளாக்குதினை எடுத்து அகிலம் எல்லாம் படி இழந்தார் படி இழந்த பகவான் பகவானும் கைலாசம் வாரா கைலாசம் வருவாரா கைலாசோ கைலாசோ பகவான் பார்வதி இருபேர்களுமாக ஆமா கைலாசத்திலே இளைப்பாரி களைப்பாரி இருபேரும் கொலுவிருக்கின்றார்கள். ஆமையா அந்த வேளையிலே 33 கோடி தேவமுனிவர்கள் எல்லாம் ஆமா சிவபெருமானை பார்த்தார். ஆண்டவா சிவசிவா உலகமெல்லாம் படிகளக்கும் உமா மகேஸ்வரா உமா மகேஸ்வரா எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசை? உங்களுக்கு திருக்கல்யாண நாளை பொன்னாளாக கொண்டாடணும்னு ஒரு ஆசை. ஓ திருக்கல்யாண நாளை சிவபெருமானுக்கு சிவசக்திக்கு இப்ப கொண்டாடணும். நம்ம வீட்டுல அப்பா அம்மாவுக்கு 60 வயசு வந்துருச்சுன்னா ஆமா பிள்ளைகளாம் என்ன செய்யணும்? 60க்கு 60 அப்பா அம்மாவுக்கு 60 வயசு வந்தா என்ன செய்யணும்? 60 வயசுனா அவளை மூக்கல சாம்பலை போட்டு கொண்டுறணும். ஆமா வயசு 60 வயசு மேல இருக்க கூடாதுல சொல்லி கொடுக்காங்க பத்தியலா. ஏன் முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டானே? அப்படியா? அப்படி சொல்லுவாங்க சில புள்ளிய. 60 வயசுனா 60க்கு 60 கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்களாம். அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும். ஆமா ஏன் இந்த 60ஆம் கல்யாணம் முடிக்காங்க? இதுக்கு வறுபடி பத்தது தான். 60ஆம் கல்யாணம் வைக்காங்க. 60ஆம் கல்யாணத்துக்கு யாரும் 5 பைசா மொய் செய்ய மாட்டாங்க. துட்டு நம்ம கொடுக்கணுமா அவங்க கொடுக்கணுமா? அவங்க செய்யவும் கூடாது, நம்ம வாங்கவும் கூடாது. 60ஆம் கல்யாணத்தை தாய் தகப்பனுக்கு 60 வயசு வந்துச்சுன்னு வைங்க, 60ஆம் கல்யாணத்தை காசியில போய் முடிச்சு வைக்கணும். காசிக்கு போயிட்டு வரக்கூடிய தாய் தகப்பங்கிட்ட பிள்ளைகளை ஆசீர்வாதம் வாங்கணும். 60 வயசு வந்ததுன்னா ஒரு தலைமுறை முடியுது. ஓ தலைமுறையே முடியுது. ஒண்ணு 61 வயசு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வயசு தான். ஒரு ஒத்த வயசான நம்ம தான் 61 வயசுன்னு சொல்லுவோம். 61 அந்த 62 60 வயசு முடிஞ்ச உடனே அப்பா அம்மாள்கிட்ட பிள்ளை எல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கின தான் 60ஆம் கல்யாணம் முடிச்சு வைக்காங்க. அதானே பார்த்தேன். அதே மாதிரி ஆதி கைலாசத்திலே ஆமா 33 கோடி தேவமுனிவர்கள் எல்லாம் கூட்டமும் நாட்டமும் சேர்ந்து வந்து 48,000 கோடி ரிஷிமார்கள் எல்லாம் சிவபெருமாளை அடிபணிந்தார்கள். கோடான கோடி ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவா நான் உங்களுக்கு 60ஆம் கல்யாணத்தை முடிக்கணும்னு ஆசைப்படுதோம். ஆசைப்படுதா? கல்யாண நாளை பொன்னாளாக சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி தினம் அன்று சித்ரா பௌர்ணமி வந்து பகவான் பார்வதிக்கு திருக்கல்யாணம். ஆமா அப்ப 20ஆம் கல்யாணமாக இருந்தாலும் 60ஆம் கல்யாணமாக இருந்தாலும் இருந்தாலும் கல்யாணத்துக்கு என்ன அலங்காரம் செய்யணும்? நான் இங்க படிக்க அங்க யார் படிக்க? சப்பரத்துலையா? எசகமாக நடக்காது நடக்கு. இல்ல அங்க வேற வில்லு தான் வச்சிருக்காவளோன்னு பார்த்தேன். அது சிவகாமியமான சொல்லுதுல அண்ணா. அது எந்த ஒரு வில்லு எல்லாம் ஒரே தெரியல. அப்படி ஆமடா 60க்கு 60 கல்யாணம் பண்ணி பார்க்கறது உலக வழக்கம் தானே. ஆதி கைலாசத்திலே தேவ முனிவர்கள் எல்லாம்
திருக்கைலாசத்தை அலங்காரம் செய்தார்கள். பாக்கு நல்ல மரவகுந்து பாக்கு நல்ல மரவகுந்த மரவகுந்தா பந்தலெல்லாம் அலங்கரித்தார் பந்தலெல்லாம் அலங்கரித்தார். ஆமையா அவர்கள் தேக்கு நல்ல மரவகுந்து தேக்கு நல்ல மரவகுந்தார் மரவகுந்து தெருக்களெல்லாம் அலங்கரித்தார் தெருக்களெல்லாம் அலங்கரித்தார். ஆமையா உடையா அவரோ பந்தலிட்ட கால்களுக்கு பாரவாளை கொலை நிறுத்தி மாங்குளைய கொண்டு வந்து மணவடைய அலங்கரித்தார். மாங்குளையந்தோரணமா மாங்குளையா மணவட பந்தலில மாங்குளையை கொண்டு வந்து மணமேடைய அலங்காரம் செய்தார்கள். கைலாசத்திலே ஆதிபராசக்திக்கும் ஆண்டவன் பகவானுக்கும் திருக்கல்யாணம் என்று தேவ முனிவர்களெல்லாம் திருக்கையிலேயே அலங்கரிக்கிறார்கள். அலைமகளாகிய லட்சுமியும் கலைமகளும் பார்வதிய மணப்பெண்ணாக அலங்கரித்தார்கள். ஆதிபராசக்தி அம்பிகை உமையவள் பார்வதாதேவிக்கு சுப்புக்குள்ள அடைத்திருந்த செலவர்ண பட்டு உடுத்தி அவன் குழலுக்குள்ள அடைத்திருந்த கோலவர்ண பட்டு உடுத்தி அம்மா பச்சை நிறத்தாலே நிற பைங்களையும் பட்டு உடுத்தி பவளத்தால் சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டு உடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டால் அவன் நின்றவர்கள் தான் மயங்க. கடலை பழம் உடனே பயறு பலகனி எல்லாம் கடலை பழம் உடனே பயறு பலகனி எல்லாம் பால் பழம் சர்க்கரை மாங்கனி பால் பழம் சர்க்கரை படைப்போ மடைகலமா பால் பழம் சர்க்கரை மாங்கனி படைப்போ செந்தூர் நகரில் வாழும். ஹலோ கொஞ்சம் சவுண்டிங். திகிர்ததிமே செந்தூர் நகரில் வாழும்
சிவனார் அருளாலே அமரர்கள் சிலை மீள சிவனார் அருளாலே அமரர்கள் சிலை மீள செந்தூர் வேல் முருகா சிவனார் செந்தூர் வேல் முருகா குருவாம்புலவரா ஸ்ரீரகமோ குணமுடன் படிக்க வைத்தார் எங்களைத்தான் குருவாம்புலவரா ஸ்ரீரகமோ குணமுடன் படிக்க வைத்தார் எங்களைத்தான் கோமளம் பொருந்திய பாலே சுப்பிரமணியா கோமளம் பொருந்திய பாலே சுப்பிரமணியா குருபாதம் துணை நமக்கு குமர குருபரணே வெற்றி வேலா குருபரணே வெற்றி வேலா கொண்டல் வரணன் மால் மருக சுரந்தலை அறுத்தோனே சுப்பிரமணிய வேல் முருகா அமரர்களை காத்தோனே அரக்கர் சிறை அறுத்தோனே ஆருஷட வேல் முருகா காண கொரவள்ளி மணவாளா கந்தபடி வேல் முருகா மால் மருக வேல் முருகா மால் மருக மாயனுட மருகோனே சாமி அமர குரு சர்க்குருவே அஞ்சேன தேவி பாலா அனுமந்தன் அருள் போரிவா செண்பகவள்ளி அம்மா அரக்கர் சிறையறிந்த மாயோனே சிறுமிக்கு நீ வந்தருள்வாய் முப்பூடாதி திருக்கதைய தொட்ட கதை குறைகள் பாட தொந்தி கணபதி அருள் போரிவா எடுத்த சில கதைகள் பாட ஈசன் பகவானே சொன்ன கதை குறைகள் பாட சொன்ன கதை சொர்க்கேசா வந்தருள்வாய் மச்சேரி சிவனமதிலே மச்சேரி சிவமாமுனியும் சாகாபரம் பெற்றல்லவோ வாழ்ந்து வரும் நாளையிலே ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் பகவான் பார்வதி இருபேர்களுக்கும் தேவாதி தேவ முனிவர்களெல்லாம் ஒன்று கூடி திருக்கல்யாண ஏற்பாடுகளை செய்ய ஆதி பராசக்திய மணப்பெண்ணாகவும் ஆண்டவனை மாப்பிள்ளையாகவே அலங்கரித்தார்கள். பார்வதா தேவியும் பகவானும் மணவர பந்தலிலே அமர்ந்திருக்கும் பொழுது 33 கோடி தேவ முனிவர்கள் கல்யாணத்தை பார்க்க எல்லோரும் வடக்கு பக்கமாகவே நிற்கின்றார்கள். வடகையிலே நிற்கும் பொழுது வடகையிலை தணிந்து தென்கையிலே உசர்ந்து விட்டது. அவன் பார்வதா தேவி சுவாமி திருக்கையிலே கைலாசத்திலே கல்யாணம் நடக்கும் பொழுது தென்கையிலே உயர்ந்து வடகையிலை தணிந்து விட்டது. அதனால் உலகம் என்று சமநிலையாச்சோ அன்றுதான் நம்மளுக்கு கல்யாணம். அப்ப ஆதி கைலாசத்திலே அகஸ்திய மகாமுனிவரும் விஸ்வகர்மாவுக்கும் ரொம்ப காலமா நான் பெரியவரா நீர் பெரியவரா அப்படிங்கிற ஒரு தத்துவம் நடக்கு.
அப்ப விஸ்வகர்மா எப்படியாவது அகஸ்திய மகாமுனிவரை பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று பூலோகம் போச்சலனுமா ஆண்டவா பகவானே இறைவா திருக்கல்யாணங்கள் நடக்கும் பொழுது தென்கேலை உயர்ந்து வடகேலை தணிந்து விட்டது. ஆமா இந்த உலகம் சமநிலையாக வேணும் அப்படின்னா சொன்னா இதை யாரை நம்ம அனுப்பி தென்கையிலேயே தணிக்க முடியும்? யாரு போச்சலாம்? அதற்கு தவ வலிமை பெற்றவராக இருக்கணும். ஆமா நான் ஒரு தராசு அடித்து கொண்டு வருகிறேன். சரி இதில் ஒவ்வொரு பேர்களையும் எடை போட்டு பார்க்கலாம். அவன் எடை போட்டு நிறுத்து. எடையில் யார் கூடுதலாக இருக்கிறார்களோ அவர்களே தென்கையிலேயே தணிக்கலாம் என்றார். ஆமா உடனே ஒரு தராசு அடிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்தார். சரி ஒரு தராசிலே 2 பக்கமும் தட்டு உண்டு. ஆமா 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 அதிலே ஒரு பக்கத்திலே எடை ரொம்ப குறைவா உள்ள இரும்பு தட்டை அடித்தார். நாகத்தகடா அடிச்சு வச்சு இன்னும் ஒரு பக்கத்திலே எடை ரொம்ப கூடுதலாக உள்ள இரும்பு தட்டை அடித்தார். ஆமா இரும்பு கூட வச்சு அடிச்சு 33 கோடி தேவ முனிவர்களும் எடை குறைவா உள்ள இரும்பு தட்டிலே உட்கார்ந்தாங்க. ஆமா ஒவ்வொரு பேர்களும் நிறுத்து பார்த்தார்கள், எடை கூடல. அப்ப அகஸ்திய மகாமுனிவர் இவர்கள் எல்லோரும் இருந்த தராசிலே நாம் இருக்கக்கூடாது ஆமா என்று எடை கூடுதலாக உள்ள இரும்பு தட்டிலே வந்து சரி அகஸ்திய மகாமுனிவர் இருக்கும் தராசானது ரொம்ப வெயிட்டா இருக்கு. எழுதிட்டு போகுது. உடனே விஸ்வகர்மா அகஸ்திய மகாமுனிவரை பார்த்தார். அகஸ்தீஸ்வரரே, இதுவரைக்கும் ஒவ்வொரு பேர்களையும் நாம எடை போட்டு பார்த்தோம். ஆமா எடையில எதுவும் கூடல. நீர் உட்கார்ந்த உடனே எடை கூடுதலாக இருக்கிறது. ஆமா அதனால இந்த உலகத்துல எடை அதிகமாக இருந்த நீர் தவ வலைமை படைத்தவர், நீர் தான் தென்பொதிகை தணிக்க போனோம். அகஸ்திய மகாமுனிவர் பார்த்தார், தராசு கள்ளத்தராசு. விஸ்வகர்மா, அம்மையப்பன் கல்யாணங்களை காண விடாமல் என்னை நீ பூலோகம் அனுப்புகிறாய். நான் பூலோகம் போறேன். நீர் கள்ளத்தராசு அடித்ததினாலே எடுத்த தொழில் அனைத்து உமக்கு முன்னேறி வரும். இருந்தடிக்க உமக்கு பறந்து போகணும்னு சாபம் கொடுத்தான். விஸ்வகர்மா என்ன குறைஞ்ச ஆளா? பிரம்மாவுக்கு சமமா உள்ளவரு. ஓ அகத்தீஸ்வரரே, எங்களுக்கு இருந்தடிக்க பறந்து போகணுமானா நீர் உலகத்திலே தென்பொதிகை தனித்து எந்த இடத்திலே அமர்ந்திருந்தாலும் தனியாக வந்து உம்மை ஒருவருமே வணங்க மாட்டார்கள். நீர் இருக்கும் இடமெல்லாம் வண்டு தும்பிகள் அடைந்து பாலடைந்த வனமாகி ரீம்கார சத்தத்தோடு வீற்றிருப்பீர் போரும் சாபம் கொடுத்தார். அவர் கொடுத்த சாபம் இவருக்கு பலித்தது, இவர் கொடுத்த சாபம் அவருக்கு பலித்தது. அப்படி சாபங்களை பெற்றுக்கொண்டு அம்மையப்பன் கல்யாணத்தை நான் என்று காண்பேன். அகத்தீஸ்வரா, தென்பொதிகை தணிக்க வரும்போது குற்றாலத்திற்கு மேலே செண்பகாதேவிங்கிற ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்திலே வந்து நீர் அமர்ந்திருந்தீரானா சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியிலே இரவு 12 மணிக்கு மஞ்சள் மழை பொழியும். அன்றுதான் எங்களுக்கு திருக்கல்யாணம். நந்தி வாகனத்திலே வந்து நாங்கள் காட்சி கொடுப்போம் என்று சொல்லி அகத்திய முனிவரை பூலோகத்திற்கு அனுப்பினார். அகத்தீஸ்வர பெருமாள் பூலோகம் வருகின்றார். மச்சரிஷி வனத்திலே இந்த மச்சரிஷி அழியா வரங்களை பெற்றோங்கிற ஆணவத்தோடு அகஸ்திய பெருமாளே வான்னு கேட்கல. அகஸ்திய பெருமாள் கோபத்தை கொண்டார். மச்சரிஷி, மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, மனிதர்களுக்கு மட்டும்தானே 6 அறிவு. 6 அறிவு கொண்ட நீ ஓர் அறிவை இழந்து இருந்ததினாலே வந்தவர்களை வா என்று மதியாமல் இருந்த உமக்கு உமது சிரசு 1000 எருமத்தலையாக முளைக்கும் போரும் என்று சாபங்களை கொடுத்தார். மாட்டு முகம் முளைத்ததுனாலதான் அவனுக்கு மகுஷாசூரம்னு பேர் வந்தது. 1000 எருமத்தலை முளைத்த உடனே அவனுக்கு சாப்பாடு. அது வரைக்கும் ஆகாரம் அருந்தினவே எருமத்தலை முளைச்ச உடனே மிருகத்தோடு மிருகமா மாறிட்டான்.
கண்ணால் கண்ட எந்த மிருகங்களையும் அப்படியே தூக்குவான், முழுங்கிருவான். அப்படியே வனத்துக்குள்ள அவக்கு சாப்பிட்டு தூக்கி அப்படி இருக்க இவனுக்கு ஒரு நாளை பார்க்க வனமெல்லாம் காலியா போச்சு. ஆமா. அந்த மச்சரிஷி வனத்திலே யமகண்ட ரிஷி என்று ஒருவர் தவம் இருந்தார். சரி. கையிலே லிங்கத்தை வைத்து 12 வருஷமா தவம் இருந்ததுனாலே ஆமா, அவர் மேலெல்லாம் ஒரே ரோமமாக முளைத்தது. இப்ப ரோம ரிஷியால இருக்காரு. இவனுக்கு 8 நாளா இறை கிடைக்கல. ஆமா. இவன் கண்ணுக்கு பசி கிறக்கத்தாலே கிரகத்தால கௌதல கரடி போல் நினைத்தா. ஆமா. கரடி என்று எண்ணி ஆமையா மச்சரிசி கையால தூக்கினான், கபாலமா முழுங்கிட்டான். அந்த ரிஷி வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. ஆமையா. அன்னையில இருந்த உலகமே அவன் கண்ணுக்கு தெரியுது. தெரியுதா? தெரியுதா? கைலாசமே அவன் கிட்ட இருக்குன்னு நினைக்கான். ஆமா. அப்பேற்பட்ட மச்சரிசி ஆமா. ஆமையா. மச்சரிசி வனமாதிலே மகிஷாசுரனான வேணும் கோட்டை போட்ட ஆண்டு வாரா. மண்ணால கோட்டை போட்ட மழை பெய்த கரையும் என்று கல்லாலே கோட்டை போட்ட கரிமருது காகாது என்று ஈயத்தால் கோட்டை போட்ட இலகிவிடும் என்று சொல்லி வெங்கலத்தால் கோட்டை போட்டா வேனலுக்கு ஆகாது. மரத்தால் கோட்டை போட்ட பண்டு தும்பி அடையும் என்று காஞ்சிபுரஞ்செங்கல் வாங்கி காஞ்சிபுரஞ்செங்கல் வாங்கி மகுடன் கோட்டை அது போடுவானே. கோட்டை போடுவாரா. அவனுக்கு 1ஆம் படி தளமா ஒய்யார மேடைகளா. 2ஆம் படி தளமா இருந்தாடும் மேடைகளா. 3ஆம் படி தளமா முத்து கட்டும் சாவடியா. 4ஆம் படி தளமா நடந்தாடும் மேடைகளா. 5ஆம் படி தளமா அலங்கார சாவடியா. 6ஆம் படி தளமா ஆணை கட்டும் மண்டபங்கள். 7ஆம் படி தளமா 7ஆம் படி தளமா இளைப்பாறும் மண்டபங்கள். அவனுக்கு 8ஆம் படி தளமா கொட்டார சாவடியா. 9ஆம் படி தளமா வாழப்பூ சாவடியா. 10ஆம் படி தளமா பந்தடிக்கும் மேடைகளா. பல்லாக்கு சாவடியா. கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்தில் பட்டும் கட்டி அரசாண்டு வாராடே. அரசாண்டு சண்டாள மகுடாசூரன். கோட்டையிலே கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி அரசாண்டு வருகிறான் மகுடாசுரனானவே. இந்த சிறப்பான வேளையிலே அம்மாளுடைய கதைகளை வாசல் முத்தம் தொழிக்க சொல்வான். வாய்வு தேவனை வரவழைப்பான். வாசல் முத்தம் பெருக்க சொல்வான்.
ரம்பையை வாடி என்பா நடனங்கள் ஆடச் செய்வான் ஊர்வசிய வரவழைப்பான் உல்லாசமா மேனகைய வரவழைப்பான் மிருதங்கம் போட சொல்வான் அந்த சரஸ்வதியை வரவழைப்பான் சங்கீதங்கள் பாட சொல்வான் அப்பேர் பெற்ற மகுடாசுரனானவே பச்சரி சிவனத்திலே வாழ்ந்து வருகின்ற பொழுது அந்த காலம் எலக்ட்ரானிக் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப அரண்மனையிலே வெளிச்சம் போடணும், மேளம் கொட்டணும், மேளத்துக்கு தகுந்தபடி தெய்வலோகத்து பெண்களை வரவழைத்து நாட்டியம் ஆட செய்யணும் என்று மகுடாசுரனானவே இடிகளை வரவழைப்பான், மேளம் கொட்ட சொல்வான், மின்னல்களை வரவழைப்பான், வெளிச்சம் போட சொல்வான். மேளத்துக்கு தகுந்தபடி தெய்வலோகத்து ரம்பையர்களை நடனமாட செய்வான். அப்பேற்பட்ட மகுடாசுரனானவே தேவநல்ல முனிவர்களை தினமும் வந்து பணிய சொல்வான். அது கூட சுமக்க சொல்லி மண்டையில கொட்டுவானா கால் பிடி மது குறைந்தா கன்னத்திலே அடித்திடுவான். அரைப்பிடி மது குறைந்தா அது குறைந்தா அளவிலே அடித்திடுவான். அளவிலே அடித்திடுவா அவன் ஆளாக்கு மது குறைந்தா அடித்திடுவான் மண்டையிலே மதுவதுவும் காணாதானா அது கடலுக்குள்ள முங்கிடுவான். அப்பேற்பட்ட மகுடனுக்கு 6 மாதம் முழிப்பாக 6 மாதம் தூங்க வேணும். 6 மாதம் முடிப்பாக 6 மாதம் தூங்கணும். 6 மாதம் முழிப்ப 6 மாதம் தூங்க வேணுமானா 6 மாசம் தூங்கணும்னா என்னது சாப்பிடலாம்? 6 மாதம் தூங்கணும்னா எண்ணெய் வச்சு நல்லா தலைமுழுகி இருவு மாடு கறிகளாம் சமைச்சு வச்சிருக்கணும். கல்லிக்கட்டு உப்பு கொண்ட கருவு வறுத்து வச்சு பட்டச்சரை கடிச்சு சாப்பிட்டா மேக்க தலையும் கிழக்கு கால் வச்சு நீட்டு படுத்துடலாம். அவன் நல்லா எண்ணெய் தாச்சி குளிக்கணும். எண்ணெய் தாச்சி குளிச்சாதான் உறக்க கண்ணுக்கு வரும். அதனால 7 அண்டாவில் வெந்நீர் போட்டு வச்சிருக்கணும். 7 அண்டாவில் வெந்நியை குளிச்சு அந்த பட்டச்சரக்கு சரையத்தை குடிச்சு கறி மாம்சத்தை அருந்தி தூங்கி பாருங்க, எந்திக்கவே முடியாது. 6 மாதம் முழிப்ப 6 மாத தூக்கத்தோடு தூங்க வேண்டும் என்று என்னதை தேத்தலை மூழ்கி என்னதை தேத்தலை மூழ்கி தலை எரும மாட்டு கறி சமைத்தான். கன்று குட்டி உப்பு கண்டோம், உப்பு கருவை வறுத்து வைத்தான். இரட்டு உப்பு கண்டோம், இளவருப்பா வறுத்தானே வறுத்தான். பசுவ மாட்டு உப்பு கண்டோம்,
பக்குவமா வருத்தானே வருத்திட்டானே சண்டாள மகுடாசூரன் மகுடாசுரன் 7 கண்டா எண்ணெய் காய்ச்சி காட்சி 7 வண்டி மதுக்குடமோ கூடமோ எண்ணெய் தேய்த்து மூலிகிய தலைமூலிகை ஏழு வண்டி மது கூடத்தை அருங்கோதானே அருங்கோ என்னை தைத்து தலை முழுகி அவன் மதுவ குடிக்கானே மாபாவி மகுடாசூரன் மது குடித்த மயக்கத்தாலே மாமிஷமோ அருந்துதானே கொடியரிசி சாதம் பொங்கி கொட்ட கோழி கறி சமைத்து கன்று குட்டி உப்பு கண்டோம் கருவே வறுத்தானே எரும மாட்டு உப்பு கண்டோம் இளவருப்பா வறுத்தானே பசுவ மாட்டு உப்பு கண்டோம் பக்குவமா வறுப்பானா மது குடித்த மயக்கத்தால மாமிஷங்களவன் மேல்மலையில் கீழ்கடலில் உரட்டை போட்டு உறங்குதானே அந்த கொடும்பாவி மகுடாசூரன் கொரட்ட ஓட்டு உறங்குதார மகுடாசுர மேல மலையில் தலைய வைத்தான் கீழ்கடல்ல கால் நீட்டினான் குரட்டை போட்டு தூங்குறான் அசந்து தூங்குதானா தேவாதி தேவ முனிவர்கள் அனைவர்களும் மகிஷாசுரனுடைய கை காலை பிடிச்சு விடுதாங்க ஆமா நல்லா ஸ்டெடியா பிடிச்சவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க ஆமா அசம்பந்தம் பிடிச்சவங்க அவன் உரட்டையில மேல் மூச்சு வாங்கும் போது வயிற்றுக்குள்ள போயிருந்தாங்க கீழ் மூச்சு வாங்கும் போது துள்ளி குதிச்சு வந்து விழுவாங்க அப்படி 6 மாத காலம் அவன் அசந்து தூங்கும் வேளையிலே இவனை சம்காரம் முடிக்க இதுதான் நல்ல நேரம் என்று தேவ முனிவர்கள் எல்லாம் சிவனை கண்டு அழுது முறையிட்டார்கள். ஆண்டவனே பகவானே, அடியார்கள் வார்த்தைகளும் பச்சரிசி வனமாதில வாழ்ந்து வரும் மகுடாசுரன் இடுக்கமதி செய்து வாரா மது கூட மஞ்சமக்க சொல்லி மண்டையிலே கொட்டுதானே. ஆண்டவனே பகவானே, மாண்பிடி மது குறைந்தா இங்க மண்டையில அடிப்பானே. அறப்பிடி மது குறைந்தா அளவிலையும் அடிப்பானே. மாண்பிடி மது குறைந்தா மண்டையிலே கொட்டுவானோ. அடித்தடி பொறுக்கலைய பொறுக்கலைய ஆண்டவா பகவானே வானே பகவானே.
ஐயா இருக்க வர வேண்டாம் ஐயா, இறந்து போக வரம் தாரும். வாழ வர வேண்டாம் ஐயா, மாள வர வேணும் ஐயா. ஆண்டவா, அசுரனுடைய மகடாசுரன் இடைஞ்சல் பொருட்களே, இன்னல் இடுக்கம் எங்களுக்கு தாங்க முடியல இறைவா. இந்த சிறப்பான வேளையிலே பாடும் முனிவர்கள் சிவனை கண்டு முறையிட்ட போது, அன்று ஒரு காலத்திலே மகிஷாசுரன் வரம் பெற்றான். ஆண்களால் அழிவு இல்லை, ஆயுதங்களால் அழிவு இல்லை, மரம் செடி கொடிகளாலேயும் அழிவு இல்லை கிடையாது. பின்னால் அழிவு என்று பிரம்மன் விதி இருப்பதாலே இவனை சம்காரம் முடிக்கணுமானா கருவில் சுமக்காத ஒரு கன்னி பெண்ணை கைனால உயிர் போகணும்னு எழுதியிருக்கு. சரி, அதனால கருவில் சுமக்காத கன்னி என்றால் யாரு? யாரு யாரு? நம்ம அம்மா இந்த உடையாம்புலியும் முப்புடாதி அழைக்க வேணும் என்று. முப்புடாதி சந்தனமாரி உச்சிமாகாளி அம்மா. ஆண்டவன் தான் பகவானோ, ஆண்டவன் தான் பகவான். உடையாம்புலி குலவெருக்கும் முப்புடாதி அம்பிகைய முக்கண்ணனும் வரவழைத்த அம்மா அம்மா முப்புடாதி அம்மா அம்மா அரணாருட அரணாருட முப்புடாதி சந்தனமாரி அம்மா சந்தனமாரி உச்சிமாகாளி அம்மா, என்கிட்ட வர வேணும் வர வேணும்னு கேட்டியம்மா, உனக்கு என்ன வர வேணும்? தாயே ஈஸ்வரி பராசக்தி. ஆண்டவா, முப்புறங்கோட்டையிலே எங்களை எரித்து மறு உயிர் கொடுத்த உங்களுக்கு என்றும் நாங்கள் விசுவாசியாய் இருப்போம். ஆமா, அதனால எங்களுக்கு இருக்க இடமும் எடப்பாகமும் நான் வேணும்னு கேட்டேன். 8 பேருக்கு இருக்க இடமும் எடப்பாக உங்களுக்கு வேணுமா? அப்படி ஒரு எடப்பாகத்தை நாங்கள் தரணுமானா தாயே முப்புடாதி உச்சிமாகாளி சந்தனமாரி அம்மா அம்மா காளியர்கள் அரணாருட வார்த்தைகளே பச்சேரி சீவனமதியிலே ஒரு மகுடாசுரன் வாழ்ந்து வாரான். எரும மாட்டு முகத்தழக இடலி வஞ்சண்டாலும் ஆண்களால் அழிவு இல்லை, ஆயுதத்தால் அழிவு இல்லை, மரம் செடி கொடியால் அழிவு இல்லை, பின்னாலே அழிவு என்று பிரம்மன் விதி இருப்பதாலே உடையாம்புலி முப்புடாதி நீங்கள் இப்பம் போனிரானா, நீங்கள் இப்பம் போனிரானா மகுட சம்காரம் முடித்திடலாம். நீங்க இப்பம் போனிரானா சங்காரம் முடித்திடலாம். இருக்க இடமும் எடப்பாகம் நான் தரணுமானா நீ சென்று மகிஷாசுரனை வதம் செய்து வந்தா உனக்கு இருக்க இடமும் எடப்பாகமும் தாரு. 8 பேருக்கும் தாரமங்காரி. கருவிலே சுமக்காத கண்ணியின் கைனால் உயிர் போகணும்னு அவன் வரம் வாங்கியிருக்கான். ஆமா, அதனால நீதான் பார்வதி அம்சத்திலே பிறந்தவா. ஆமா, பிறந்தவா. கருவிலே சுமக்காத கன்னி பெண்ணுனா நீதானே, நீதான உலகத்துல உண்டு. அதனால நீ சென்றையானா நிச்சயமாக மகுட சம்காரத்தை முடிக்கலாம். ஆமா, அவன் பார்த்தா முப்புடாதி ஒருத்தியா போனா அவனை கொல்ல முடியாது, மகுடாசுரனை வதம் முடிக்க முடியாது. நம்ம அக்கா தங்கை 8 பேரும் ஒரே சொருவம் எடுக்கணும். ஆமா, 8 பேர்களுடைய பலமும் உறுதிக்கு வரும். அப்பந்தான் இவனை கொல்லலாம் என்று உலக சக்தி அம்பிகை முப்புடாதி முத்தாரம்மா உச்சிமாகாளி சந்தனமாரி வடக்குத்தியா வடபத்திரகாளி வடகாசி துர்க்கை 8 பேரும் ஒரே சொர்வமாக எடுத்தார்கள். துர்க்கை போல வடிவம் கொண்டு 16 கரங்களோடு பச்சரிசிய பணம் அதற்கு
கடுவாய் நல்ல வாகனத்தில் காளியர்கள் வருவாளா மகுடங்கோட்டையத்தான் பாப்பாளா மகுடங்கோட்டை இப்படினா மகுடாசுர எப்படியோ பாவி கோட்டை இப்படினா பாவி மகுடாசுரன் எப்படியோ கோட்டைக்குள்ள பாப்பாள் குரட்டை போட்டு உறக்கத்தில கொன்றோமானா ஓராயிரம் பாவம் வரும் ஐயா தூக்கத்தில தோஷம் வந்து சேரும் என்று என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்னோதாளே முப்பூடாரி யாது செய்வா ஓராயிரம் பாவம் வருமா தூக்கத்தில் கொள்ள சொல்லலாம் பெரிய தோசை வந்து சேர்ந்துருமா அம்மா 8 பேரும் 2 16 கரங்கள் 16 ஆயுதத்தோடு ஆமா மகுடாசுரனுடைய கோட்டைக்கு வருகிறாள். கோட்டையை பார்த்தா குரட்டை போட்டு உறங்குறான். உறக்கத்திலே கொன்றோமானா 1000 பாவம் வரும். தூக்கத்திலே கொன்றால் நாமளுக்கு தோசை வந்து சேரும் என்று என்ன செய்வோம் எது செய்வோம் எது என்னதால மனவாதியிலே மகன் கணபதியை மனசிலையும் என்னோதாளே ஆதிமூல கணபதியும் யானை போல் வாராரே சண்டாள மகடனைத்தான் பாதை யானையா வடிவம் கொண்டா மகுடனை மிதிப்பாரா பாதை யானை வந்து மிதித்த போது ஆடலைய செயலைய மத யானையா வருகிறார் ஆதிமுல கணபதி. அப்பமும் ஆடல அசையல அவன் உறக்கம் அப்படி. அது சமய வேளையிலே கடுவாய வரவழைத்தான் கண்முழித்து பார்க்கலைய கடுவா வந்து காலால் மிதிக்க அப்பமும் அவனுக்கு ஓர்மை இல்லை. சிங்கமாத வரவழைத்தான் சக்தியர்கள் 8 பேரும் சிங்க வந்து மிதித்த போது சண்டாள மொழிகளையே சண்டாள மொழிகளையா மூத்த மகன் கணபதி அனுப்பினோம். மத யானை ரூபத்தை கொண்டு மிதிச்சான். அப்பமும் அவன் ஆடல அசையல. கடுவாய அனுப்பி வச்சான். அப்பமா இவன் கண்முழித்து பார்க்கல.
பாக்கலையா? சிங்கத்தை அனுப்பினோம், அப்பமும் சண்டாளையும் முழிக்கல. முழிக்கலையா மகடாசூர? அப்ப இவனை உசுப்பணுமானா ஒரே ஒரு வழி யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? உலகத்தை காக்கும் நம்ம அண்ணன் கோபால கண்ணனுக்கு தானே இருக்கு. என் பெருமாள் வந்தா தானே உசுப்ப. அண்ணனா ஆகிய கண்ணனை அழைக்க வேணும் என்று ஆமா ஆதி பராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி ஆமா ஐயா அண்ணனாகிய கண்ணனை அழைத்தா. எப்படி ஐயா? அலைகடலில் சயனம் செய்யும் அலைகடல் அச்சுதனே பச்சமாலே பால்கடலில் பள்ளி கொண்ட பால்கடலில் பச்சமாலே கோபாலோ ஏ பச்சமாலே பார்வதி நான் அழைக்கும் சத்தம் பச்சமால் கேட்கலையோ ஈஸ்வரி அழைக்கும் சத்தம் பெருமாளே கேட்கலையா கோமதி அழைக்கும் சத்தம் அழைக்கும் சத்தம் கோபால கேட்கலையா கேட்கலையா ஏ கோபால கேட்கலையா என்ன கூட நான் பிறக்கலையா கூட்டுப்பால் உன்னலையோ உன்னா பிறகலையா ஒன்னாக ஒரு கிண்ணத்திலே அருந்தலையா ஒரு கிண்ணத்தில் அருந்தலையா அப்படி அம்பிகை 8 பேர்களும் அண்ணனா ஆகிய கோபால கண்ணனை அழைத்தார்கள். தங்கைமார்களுடைய சத்தத்தை கேட்டு வருகின்றார் தாமோதரன் ஆகிய கோபால கண்ணே. பெருமாள் பச்சரி சிவனத்துக்கு வந்து தங்கைமார்களே அண்ணாவே அழைத்த காரணம் என்ன? அண்ணா கோபால கண்ணா பச்சரிஷி வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக பகவான் என்னை அனுப்பி வைத்தார். ஆமா நானோ இவன் உறக்கத்திலே கொன்றமானா 1000 பாவம் வந்து சேரும் என்று மூத்த மகன் கணபதியை அனுப்பி வைத்தேன். யானை போல் வந்து மிதித்தார். அவன் ஆடல அசையல. என்னுடைய வாகனமாகிய கடுவாயை அனுப்பி வைத்தேன். கண் முழித்து பார்க்கல. சிங்கத்தை அனுப்பினேன். சண்டால முழிக்கல. அதனால நீதான் அண்ணா இவனை எப்படியாவது உசிப்பு கொடுக்கணும். அந்த வேளையிலே என் பெருமாளாகிய நவநீத கண்ணே இப்படியெல்லாம் நின்றோமானா இவனை உசுப்ப முடியாது. அதனால என்ன சொருவு எடுக்கலாம்? ஒரு வெள்ளாடா நாம் வடிவம் எடுத்தோமானா வெள்ளாட்டு கால்குள்ள இருக்கும் பாருங்க 2 குழம்பு. அதனால் அதை கொண்டு திருக்கணும்னா இவன் படக்குன்னு முடிச்சிருவான் என்று என் பெருமாள் நவநீத கண்ணனாகிய கோபாலம் வெள்ளாடு வடிவம் கொண்டு வேகமா மிதிக்கான். வெள்ளாடு மிதித்த போது வெள்ளாடு பதறி மொழித்தான். வெள்ளாடு மிதித்த போது வெள்ளாட்டு கால் குழம்பு பட்ட உடனே சின்ன சித்தரும்பு கடிச்சத மாதிரி இருக்கு. சித்தரும்பு கடித்ததென்று செவியத்தான் தட்டுதானே கட்டெரும்பு கடித்ததென்று
காதைத்தான் தட்டுவானா தானே பதறி மொழிப்பானே ஒளிதானே பார்த்தானே முப்பூடாதியை ஓடாதி எடியம்மா பெண் சிசுவ சுதுவ ஏதாயே வெள்ளாடி வடிவம் கொண்டு வேகமா மிதிச்ச உடனே பதறி பதறி முடிச்சிட்டார அந்த வெள்ளாட்டு கால் குழம்புக்கு அவ்வளவு பவர் இருக்கு பத்தியடா அப்படியா இந்த காலில் திருக்கின உடனே இருக்குமா அப்படியா அந்த கால் பட்ட உடனே அப்படி சுள்ளன் இருக்குமா ஐயா அதான் பதறி முழிக்க முடியும் ஆமா நமக்கு ஒரு ஊசு முள்ளு குதிரை எப்படி இருக்கும் அது மாதிரி முள்ளு குதிரை பதறி முடிச்சிருக்கோம்ல அது மாதிரி தான் நமக்கு இருக்கு ஆண்களாக வந்திருந்தா அழிந்திடுவார் இந்த நேரம் பெண்ணாக வந்ததாலே பெண்ணாக தலைத்தினையும் போடி அம்மா பெண்ணால வந்ததால பிழைத்தினையும் போடி அம்மா அந்த மகடாசுரன் சொன்ன போது கோபம் கொண்ட முப்புடாதி எடா எடா மகுடாசுரா மகுடாசுரா எழுந்து வாடா சண்டைக்குத்தான் ஏ மகுடாசுரா உன்னை சம்காரம் முடிப்பதற்கு சக்தி நானும் வந்தேனப்பா கோபம் கொண்ட அம்மா முப்பூடாதிய மகுடன் தலைய அறுப்பாளா மாட்டு தலை முளைத்திடுமா மாட்டு தலை அறுத்த போது யானை தலை முளைக்குதையா யானை தலையதை அறுத்த போது சிங்கத்தலை அவனுக்கு முளைக்குதையா ஒரு சொட்டு ரத்தத்துக்கு 1000 மகுடன் வாரா அறுக்க அறுக்க தலைமுளைக்கு தலைமுளைக்கு அரும்பாவே மகுடனுக்கு தலைமுளைக்க அப்படி அம்பிகை 8 பேர்களுமாகவே மகுடாசுரனுடைய ஒரு சொட்டு ரத்த விழுந்தா 1000 மகுடனாவாரா அவளும் 8ஓட 8 நாளா யுத்தத்துக்கு அம்மா நிக்காளா அவ கண்கள் எல்லாம் எரியுதையா எரியுதையா கைகாலே நோவுதையா நோவுதையா அது சமய வேளையில அக்கா பார்வதிய நினைப்பாளா அக்காளான பார்வதியும் ஆகாய வாணி போலே அம்மா அம்மா முப்பூடாதிய இப்படி கொன்றையானா ஒரு நாளும் இவன் சாக மாட்டான் அம்மா ஆண்களால் அவனுக்கு அழிவு இல்லை ஆயுதங்களாலேயும் அழிவு இல்லை மரம் செடி கொடிகளாலேயும் அவனுக்கு அழிவு இல்லை பெண்ணாலே அழிவு என்று பிரம்மனுடைய விதி அவனுக்கு இருப்பதினாலே நீ நிச்சயமாக அவனை சம்காரம் முடிக்கலாம்
குடிக்கலாமா? அதனால நீயே ஒரு ஆயுதங்களை உருவாக்கணும். முப்படாதே உன் கோர பல்ல புடுங்கி அதையே நீ சூலாயுதமாக எடுத்துக்கொண்டு தொண்டையிலே குத்தினையானா அவன் பட்டு மடிவான், உதிரம் ஒரு சொட்டு கீழே விழாம அவனை சம்காரம் முடிக்கணும். ஆமா என்ற ஆகாய வாணி போல் நின்று சொல்ல, அப்ப முப்படாதியானவா, ஏ மகடாசூரா, என்னைக்கு தப்பினாலும் இன்று நீ தப்ப முடியாது. ஆமா, உன் தொண்டையில இருக்கும் லிங்கத்தை நான் எடுக்க போறேன். நீ பட்டு மடிஞ்சிடுவா என்று சொல்ல பார்த்தான் மகடாசூரன். அம்மா முப்படாதி, என் உயிர் உனக்கு வேணுமானா நீ பூலோகத்தில் இந்த உடையாம்புலிமா நகரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உனக்கு முன்பாக நானே வந்து தலைமகனாய் இருக்கணும். அப்படி ஒரு வரத்தை எனக்கு நீ தந்தையானா அம்மா நான் என் உயிரை கொடுத்துடுவேன். மகுடாசுரன் கேட்ட போது பார்த்தாலே முப்புடாதிய வாடா மகனே மகுடாசுரா, அம்மாளுக்கு முன்பூச மகனே உனக்கு பின்பூச, மாப்படப்பு மாதாவுக்கு மாமிசங்கள் மகிடனுக்கு துள்ளுமாவே மாதாவுக்கு துள்ளுமறி மகிடனுக்கு மாதாவுக்கு சைவ படப்பு மாதாவுக்கு சேவல் கோழி மகிடனுக்கு வேப்பங்குளை மாதாவுக்கு ஏ மகுடாசூரா விட்டுமறி மகிடனுக்கு மாதாவுக்கு கதலி பழம் மாதாவுக்கு கனகபலி மகிடனுக்கு கோர பல்ல அம்மா புடுங்குதாளே திருஷடைய உழைப்பாளா பல்ல சூலாயுதமா எடுப்பாளா மகுடன் தொண்டையில் குத்துவாளே லிங்கம் அத எடுப்பாளா மணி கொடல உருவுதாளே உதிரமத குடிப்பாளா அம்மா குடிப்பாளே உதிர காளி போல குடிக்காளா அவர் பெரிய கோலத்தோடு தங்கைமார்களை தான் அழைத்து ஏடி அம்மா தங்கைமார்கள் கைலாசம் போக வேணும், ஈசனை தான் பார்க்க வேணும், பார்க்க வேணும், நம்ம எடப்பாகணுமா இப்ப பார்க்கணுமா கைலாசம் சென்று ஈசனை பார்க்கணும், எடப்பாக வாங்க வேண்டும் என்று அக்காதங்க 8 பேரு இரத்தவெறி கோலத்தோடு வருகிறார்கள். இந்த சிறப்பான வேளையிலே மாவீரன் அழகுமுத்து வாரிசுகளாகிய ஆயர்பாடியிலே அவதாரம் செய்த நடுக்காட்டு அப்படி அக்காதங்க 8 பேரும் கைலாசம் வாரார்கள்.
கைலாசம் தன்னாதிலே ஈசனை பார்க்கணுமே எடப்பாகம் வாங்கணுமே என்று 8 பேரும் ஓடி வாரா. அது சமய வேளையிலே ஆண்டவன் பகவானும் பார்வதி இடமதியிலே அம்மா அம்மா பார்வதிய அம்மா அம்மா ஆண்டவன் வார்த்தைகளே அம்மா அம்மா ஆண்டவ வார்த்தைகளோ உன் தங்கச்சி 8 பேர்கள் வருகிறார்கள் அம்மா. எடப்பாகம் இருப்பிடம் தருவதாக நான் சொல்லி இருந்தேன். மகட சம்காரம் முடித்து இரத்தபெரி கோலமா வந்ததால் இனி அவளை இங்க வச்சிருக்க கூடாது. பூலோக அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவனாகிய பகவானோ பார்வதியால் மடியிலே கோபம் தீரணுமானா நான் 6 மாத குழந்தையாக இருப்பேன் என்று பார்வதி மடியிலே 6 மாத குழந்தையாகவே இருக்கிறாள். ஆண்டவ 6 மாத பிள்ளையாக இருக்க 8 பேர் அங்கிருந்து வந்தா. ஆண்டவா பகவானே எடப்பாகம் தருவதாக சொல்லி இருந்தீர்களே, கொடுங்கள் அந்த வரத்தை. மகட சம்காரம் முடிச்சிட்டு வந்தா எடப்பாகம் தருவதாக நான் சொன்னேன் அம்மா. மகட சம்காரம் முடித்து உதிரத்தை குடித்து உதிர காளியா வாரியல. அதனால இதுக்கு பயந்துதான் ஆண்டவன் 6 மாத பிள்ளையா இருந்தார். அங்கிருந்து வந்தா அக்கா பார்வதி அத்தான் பகவானே எங்க தெரியாது. பகவான் படிகளக்க போய் இன்னைக்கு 8 நாள் ஆச்சு. ஒரு வாரம் ஆச்சு. ஆண்டவன் போகட்டும், மடியில ஒரு குழந்தை இருக்கு. இது யாருடைய குழந்தை? குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, குழந்தைய கொடு நான் ஒரு முத்தம் கொடுத்துருத்தாரு. பார்வதா தேவி பகவானை பாத்திர கூடாதுன்னு முந்திய போட்டு அம்மா மூடி வச்சா. இவளுக்கு சந்தேகம் வந்துடுது. ஆமா, ஊரா விட்டு பிள்ளைனா இவ ஏன் இவ்வளவு உருத்தா மூடி வைக்க? இந்த பிள்ளைய மறைச்சு வைக்கணும். அம்பிகை 8 பேரும் கடைக்கண்ணால் பார்த்தார்கள். ஆண்டவனுக்கு நெற்றிக்கண்ணை கண்டார். ஏ பார்வதி, உலகத்திலே பகவான் படைத்த பிள்ளை யாருக்கானாலும் நெற்றிக்கண்ணிலே இருக்காது. 2 கண் தான் இருக்கும். முக்கண்ணன் பகவானை தவிர 3 கண் யாருக்கும் கிடையாது. அப்ப இது முக்கண்ணன் பகவான் தான் அம்மா. 8 பேரும் ஒன்று ஓடி பகவான் என்று தான் நினைத்து அக்கா அக்கா பார்வதிய அரணாரே மடியில் வைத்து. ஏ அக்கா, இப்படி அரணார மடியில் வச்சு அடுத்த பிள்ளையும் என்கிட்ட சொல்லலாமா? போய் சொல்லக்கூடாது என்கிட்ட. அரணாரை தான் மடியில் வைத்து அடுத்த வீட்டு பிள்ளை என்று அடியாளிடம் கொண்டவர மடியில் வைத்து குழந்தை என்று சொல்லலாம். கோபம் கொண்ட 8 பேரும் பகவானை பார்வதியால் அங்களுக்கு ஆலோட்டம் போடுவார். ஆண்டவன் 8 பேரும் அங்கு இங்கு இழுத்த போது வேதனை தாங்காம பராசக்தியினுடைய கையை விட்டு நழுகினார். வண்டூரி மலையிலே வைரப்பாறையிலே பகவான் பிறந்த கோலமாக வந்து நிற்கின்றார். இந்த அம்மா வெக்கப்பட்டு அன்று திரும்பினா வடக்கு முகமாக. இன்னைக்கு அம்மாக்கா மாதிரி எங்க இருந்தாலும் வடக்க பார்த்துதான் இருப்பாங்க. ஆண்டவா, இப்படி ஒரு பிள்ளைய பிறவி செஞ்சுட்டீங்களே, இப்ப நான் என்ன செய்வது? அம்மா வண்டூரி மலையிலே வைரப்பாறையிலே வந்து இவன் பிறந்ததினால இவருக்கு வண்டிகார வைரவ சுவாமி, ஏ வைரவ சுவாமி,
வகையுடனே பெயர் கொடுத்தா வைரவசாமி அப்படி பேராமந்தான் கொடுத்து பேரழகி 8 பேரும் அத்தானே பகவானே இருக்க இடமும் எடப்பாக எங்களுக்கு வேணும் ஐயா. அம்மா நீ ரெத்தவரி கோலமா வந்ததால இனி உனக்கு இங்கு இடமில்ல. பூலோகம் போகணுமே, பூலோகம் போகணுமானா ஆண்டவா பகவானே ஆக்கு வரும் அழிக்கு வரும் 1008 வரும் கொல்லு வரும் எள்ளு வரும் கோடி வரங்கள் வேணும். காய்ச்சல் காரி வாந்திக்காரி இருமல் காரி தும்மல் காரி கால்ராக்காரி பேதிக்காரி 21 முத்து வரும் 21 முத்து வரும். ஏ ஈஸ்வரரே கொடுக்கணுமே. ஈஸ்வரரே கொடுக்கணுமா. ஐயா வரும் விதி அறியாமல் ஆண்டவன் பகவானும் 21 முத்து வரும் ஈஸ்வரரும் கொடுப்பாரே. பகவான் எப்ப வரம் கொடுத்தாலும் உங்களை ஏமாத்திருக்காரு. அதனால இந்த முத்து வரும் நல்ல முத்தா கள்ள முத்தான்னு பார்க்கணும். 21 முத்தல அள்ளி அதனால இந்த முத்தை நீங்க பகவான் மேல போட்டு பரிசோதனை பண்ணுங்களே. உடனே 8 பேரும் ஆண்டவனாகிய பகவானுக்கு 1வது முத்தெடுத்தா முத்தெடுத்தா சக்தி 8 பேரும் 8 பேரும் வாழையா உதையா 9ஆம் முத்தெடுத்து முட்டிலே போடுவாளா முட்டு சுட்டி ஆகுதையா. 10வது முத்தெடுத்தா பாதத்தில் போடுவாளே பாதத்தில் போட்ட முத்து பாதத்தில் பாத சக்கரமாவுடையா. பாத சக்கரமாவுடையா. அவளுக்கு உச்சியிலே இருந்தல்லவோ உள்ளாங்கள் பாதவரை ஊசி குத்த இடமே இல்ல. உருள முடியலைய பெறள முடியலைய. ஆண்டவனாகிய பகவான் பார்வதா தேவி அழைத்தார். அம்மா பார்வதி உன் தங்கைமார்கள் 8 பேர்கள் போட்ட முத்தாலே அம்மா எனக்கு உச்சியில இருந்து உள்ளாங்கள் பாத வரைக்கும் ஊசி குத்த இடமே இல்ல. இடமே கிடையாது. எனக்கு அனலா இருக்குதம்மா. ஆமையா அம்மா திருவிளக்க பொறுத்தடியோ சத்தி சத்தி பார்வதிய தீவினைய பாரடியோ மணி விளக்க பொறுத்தடியோ மாயந்தங்க மாயந்தங்க மன கஷ்டம் அதை பாரடியோ. மாயந்தங்க சர விளக்க பொறுத்தடியோ சத்தி சத்தி பார்வதிய சங்கடத்த பாரடியோ
ஆண்டவா பகவானே, இறைவா இறைவா, என் தங்கை அம்மம் போட்ட வீட்டுல திருவிளக்கு பொருத்தக்கூடாது, தீபம் ஏத்தக்கூடாது, ஏத்தக்கூடாது. பத்தி சூடன் சாம்பிராணி காட்டினோம்னா பக்தியோடு இருப்பா, போக மாட்டா. 8 பேரும் போக மாட்டாளா? அதனால நீங்க அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். என் தங்கைமார்கள் முன்னாலே போய் வண்டி போட்டு மடி ஏந்தி நான் உயிர் பிச்சை தாலி பிச்சை வாங்கி வாரேனே ஐயா. ஆமா ஐயா. என்ற ஆதிசக்தி பார்வதியா ஆதி வெள்ளி கையிலை விட்டு வடக்கு வாசல் கோட்டைக்கு பாராள ஈஸ்வரியா தங்கைமார்கள் முன்னாலே வண்டியது போடுவாளா, வண்டியது மடியேந்தி நிப்பாளா. அவ மடியாந்தி நிப்பாளா. அவ மடியேந்தி நிற்கும் போது அந்த ஆதிபராசக்தி தங்கையாகிய முப்படாதி அழைத்தா. தாயே முப்படாதி, அம்மா ஆண்டவன் பகவானுக்கு நீங்க போட்ட முத்த நீங்க தான் இறக்கணும். நீங்க தான் 8 பேரும் போய் இறக்கணும் தாயா. அக்காளுக்கு மனமிறங்கி தாலி பிச்சை முந்தி பிச்சை போடம்மா. சிவபெருமாளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். கொடுக்கணுமா? பகவான் இப்படியே இருந்தாரானா உலகம் தாங்குமா? ஏ அக்கா பார்வதி, என்னையா ஆண்டவனுக்கு நான் முத்த இறக்கணுமானா நாளைக்கு வேலைக்கிழமை வீடு வாசம் மொழிவி கழுவி ஆமா ஒரு முற்றத்திலே 3 குடம் தண்ணீர் வைத்து ஏறு பொழுதுல தண்ணி வைக்கணும், இறங்கு பொழுதுல ஊத்தணும். ஊத்துதம்மா. 7 வீடு வந்து இறன நெல் எடுத்து பேர்வாதி நெல்லை ஊசுன்னு சொல்லி சொன்னா எச்சி விழுந்துரும். ஆமா ஆமா. ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தணும், துள்ளு மாவு இடிக்கணும். துள்ளு மாவு உரலை சுத்தி கீழே விழணும். பேர்வாதி நெல் எடுக்கணும், அரிசியாக்கி திருவையில திரித்து உப்புல்லா கூழ் காய்ச்சணும். 3 முக்கு சந்தியில மது பொங்க வைக்கணும். 4 முக்கு மாங்குள வேப்பில தோரணத்தை கட்டி வாயால நீ எங்களை கூப்பிடணும். அப்படியே ஆகட்டும் என்று ஆதிபராசக்தி கைலாசம் வந்து வீடு வாசல மொழிவி கழுவுனா. முற்றத்திலே 3 குடம் தண்ணீர் வைத்தா. வேப்பிலை மஞ்சத்தூள் ஆவாரங்குலை சாறு எடுத்து நல்லெண்ணெய் தேங்காய் விளக்கெண்ணெய் முக்குட்டெண்ணெய்களை வைத்தா. 7 வீடு வந்து மடியேந்தி இரணம் வாங்கி ஊசுன்னு சொல்லாம துள்ளு மாவு இடித்தா. உப்புல்லா கூழ் காய்ச்சினா 3 முக்கு சந்தியிலே மது பொங்க வைத்தா. மாங்குளை வேப்பிலை தோரணங்களை கட்டினா. தங்கைமார்கள் 8 பேரையும் அழைத்தா பார்வதா தேவி. அப்படி ஆதிபராசக்தி அழைத்த போது அக்கா சத்தத்தை கேட்டு 8 காளி 8 பேரும் ஆண்டவன் தான் பகவானுக்கு போட்ட முத்த இறக்க போறா. போடுங்கம்மா ஒரு குலவ கடற்கரையில் நீராடி கனத்த குந்தலை சிக்காத்தி அவ வேப்பலையும் கப்பரையும் சூலாயுதம் பொன்பீரம்பா சுக்கண்டேவி எடுத்துக்கொண்டு ஆதி வெள்ளி கைலாசம் ஆண்டவன் தான் பகவானுக்கு சீல போட்ட முத்து ஏ வேப்ப நல்ல குலைகளாலே விமலனான பகவானுக்கு உச்சியில போட்ட முத்து உச்சி மகாளி இறக்குவாளா. நெத்தியில போட்ட முத்து
முத்தா நீலகண்டி இறக்குவாளா நீலகண்டி இறக்குதாளா கண்ணத்தில போட்ட முத்து கண்ணத்தில போட்ட முத்தா கருமாறி இறக்குவாளே கருமாறி இறக்குதாளா முகத்தில போட்ட முத்து முகத்தில போட்ட முத்தா அம்மா முப்பூடாதி இறக்கி வாரா போடாது இறக்கி வாரா காவதியில போட்ட முத்து காவதியில போட்ட முத்தா நாராயணி இறக்குதாளே நாராயண இறக்குதாளா கண்டத்தில போட்ட முத்து கண்ணத்தில போட்ட முத்தா காளி அம்மா இறக்கி வாரா காளியம்மா இறக்கி வாரா பார்வதியில போட்ட முத்து பார்வதியில போட்ட முத்தா மாரியம்மா இறக்குவாளா வைராதியில போட்ட முத்து வடக்குத்தியா இறக்குவாளா குத்தியா இறக்குதாளா இடுப்பில போட்ட முத்து இடுப்பில போட்ட முத்தா ஈஸ்வரியா இறக்குவாளா ஈஸ்வரியா இறக்குதாளா அரையாதியில போட்ட முத்து அரையாதியில போட்ட முத்தா அழகுனாச்சி இறக்குதாளே அழகுனாச்சி இறக்குதாளா தொடையாதியில போட்ட முத்து அரையாதியில போட்ட முத்தா துர்க்கை வந்து இறக்குவாளா வந்து இறக்குதாளா சங்கரருக்கு போட்ட முத்து சங்கரருக்கு போட்ட முத்தா சந்தன மாறி இறக்கி வாரா சந்தனமாரி இறக்கி வாரா முட்டிலே போட்ட முத்து முட்டியில போட்ட முத்தா முத்து மாறி இறக்குதாளே மாறி இறக்குதாளா ஐய பாதத்தில போட்ட முத்து பாதத்தில போட்ட முத்தா பத்திரகாளி இறக்குதாளே பத்திரகாளி இறக்குதாளா வேப்பலையால் முத்தரகி பலையா முத்தாரைக்கியா போட்ட முத்த இறக்கிட்டாளே போட்ட முத்தா இறக்கிட்டாளா பொன்னழகி 8 பேரும் அழகே 8 பேரும் போடுங்கம்மா ஒரு குலவ போடுங்கம்மா ஒரு குலவா பொன்னான மணிக்குலவ மணிக்குலவா ஆண்டவன் பகவானுக்கு வேப்ப இலையால் முத்த இறக்கினா முத்த கொண்டு வீசி இறக்கி அம்மாளுக்கு மஞ்சள் தூள் போட்ட தண்ணீரை ஊற்றினா அந்த தண்ணியெல்லாம் அதனாலதான் இன்னைக்கு அம்மன் கோயில நம்ம எல்லாரும் மஞ்ச நீர் ஆடுதோம் ஆமா ஆமா சிவபெருமாளுக்கு முத்த இறக்கினால் ஆபரங்குல வேப்பிலை சாறு மஞ்சத்தூளோடு ஆமையா சிவபெருமாளுக்கு தண்ணீரை ஊற்றி அத்தாம் பகவானே ஆண்டவா இறைவா இப்பமாவது எங்க மகிமை என்னன்னு தெரியுதா 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 பூலோகம் சென்று புகழாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்று ஆமோ செய்த பலகாரங்களை தங்கை வடக்குத்தி அம்மாளுக்கு செலவு செய்தார்கள். செலவெல்லாம் செய்து கொண்டோ வண்டிக்கார வைரவனை அழைத்து கொண்டு வார போது என் பெருமாள் கண்ணன் பார்த்தார். என்ன தங்கச்சி போற வேகத்துல உலகத்தை அழிச்சாலும் அழிச்சிருவா, அழிச்சு போடுவாளா, இந்த முத்துக்கு பவரை நாம் குறைக்க வேண்டும் என்று கைலை மலையிலே என் பெருமாள் ஒரு குடிசையை கட்டினார். ஆமா 90 10 100 வயது சென்ற ஒரு பாட்டியாக வடிவத்தை கொண்டு பெருமாள் வடிவம் கொண்டு குடிசையின் வாசல்ல 2 காலும் நீட்டி ஐயா வெத்தலை அடிச்சுக்கிட்டு இருக்கார். ஆமா ஆமா அப்ப 8 பேர் வந்தார்கள். பாட்டி, ஆமா நாங்க பூலோகம் போகணும், இந்த வழியாக போகலாமா? போகலாமா, பொழுது விடிஞ்சு போகலாமா? அம்மா, வழி இந்த வழிதான். ஆமா, காலம் பொல்லாத காலம், இன்று தங்கி நீங்க நாளைக்கு போங்களேன். பொழுது விடிஞ்சு போகலாமா? பெரியவங்க சொன்னா நம்ம அண்ணன் பெருமாள் சொன்னத மாதிரி ஆமையா மகட சம்காரம் முடித்த அலுப்பு நம்மளுக்கு இருக்கு. அதனால 8 பேரும் முத்த நல்ல பொட்டனமா கட்டி சேர்த்து தலைக்கு வச்சுக்கிட்டு தலைக்கு வச்சு படுத்திருக்கா. ஆமா, இந்த பச்சரிசி பலகாரம் சாப்பிட்டா அம்மா அசந்து தூங்கினா இந்த உடையாமலையும் விடாது அம்மா. என் பெருமாளாகிய கோபால கண்ணே முத்து பொட்ட மணலை குமித்து மணலை குமிச்சு வச்சு தங்கைமார்களுடைய தலையை தூக்கி வைத்தார். அவன் தலையை அப்படி தூக்கி வச்சு இந்த முத்தை நாம் அறுக்க வேண்டும் என்று பூமியை வளைத்து தாலி பானையாக்கி ஆமா பாறையை அடுப்பாக்கி அக்கினி தேவனை ஏவல் செய்து ஆதி சேடனை மத்தாக்கி முத்தையும் போட்டு வறுத்தார். நம்ம வீட்டுல சோளமோ உளுந்தோ பெரும்பயிரோ சிறுபயிரோ எது வறுத்தாலும் ஒண்ணு கள்ளப்பட்டு போயிரும். அந்த ஒரு முத்து தான் இன்னைக்கு உலகமெல்லாம் இப்படி பரவிக்கிட்டு இருக்கு. இந்த முத்தை வறுக்க ஒரு முத்து கருகி உருகி அம்மா மேல தெரிச்சு விழுது. பதறி முழித்தா, அண்ணா கண்ணா வரவாங்கு நேரமெல்லாம் அழிக்கிறாய் அண்ணா,
அவங்க பூலோகம் போய் எப்படி என்ன நாங்கள் வாழ முடியும், இந்த முத்தை நீ வறுத்து கொடுத்துட்டியேன்னா. வறுத்து கொடுத்தியா? தங்கைமார்களே, வகுத்தவர் வல்லவரானா வையகத்திலே வருத்த முத்து வடுவில்லாமல் முளைக்கும். முப்படாதியம்மா, அண்ணன் கொடுத்தவர் பெரியவரே, ஆனா கோபாலம் கொடுத்த முத்து குறைவில்லாமல் முளைக்கும். அப்படி நான் கொடுத்த முத்துக்கு பவர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமானா நீ பூலோகம் போய் முளைப்பாரி போட்டு கேளு. ஆமா, அதுக்கு தான் நம்ம முளைப்பாரி போடுறோம். அதுக்கு தான் முளைப்பாரி போட்டு பார்க்கமா. ஆமா, மஞ்சப்பால் மஞ்சள் நீர் எதுக்கு ஆடுதோம், முளைப்பாரி எதுக்கு போடுதோம்னு தெரியணும்ல. ஆமா, மஞ்சப்பால் முளைப்பாரி அவளுக்கு முழுவதும் வறுத்து கொடுத்தா முத்து முளைக்குமா? முளைக்காது. வாங்கின வரத்துக்கு பவரை குறைத்து கொடுத்தார். ஆமையா, அப்படி கருகி உருகி இருந்த இவளுக்கு கருமாறி உருமாறி காந்தாரி என்று பெயர் கொடுத்து, ஆமா, அட்டகாலை 8 பேரும் வண்டிக்கார வைரனையும் மகுடனை அழைத்து கொண்டு ஆக்குவாரம் அழிக்கு வரும். 1008 வரும், சொல்லு வரும் எல்லு வரும், கோடி நல்ல வரங்கள் வாங்கி வாராளே 8 பேரும் கைலாச மலை கடந்து கனகசங்கிலி பருவதமா மைப்பாலம் ஏரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு யாகபோதி பட்டணமா போஜாராஜா நாடு விட்டு புகழ் பெருகி வாராரு சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை ஆயவரம் கும்பகோணம் திருகடையூர் பாதையாக கழுகுமலை கந்தனையும் கண்டு மெல்ல தான் வணங்கி சங்கரன் கோவிலில குலவாள் சங்கரரை கோமதிய தான் வணங்கி புளியங்குடி பாதை கூடி சுக்கம்பட்டி மார்க்கமாக கடையநல்லூர் வாராரு கடையநல்லூர் தனி கடந்து இடைகால் பாதை கூடி வீணாவலுக்கு விட்டு நாலுமுக்கு சாலை வழி இளஞ்சிமா நகரம் விட்டு காசி மேஜர்புரம் விட்டு குற்றாலம் மாறாரு அவ அறிவு கரையில் நீராடிய இவ 8 பேரும் 63 தான் வணங்கு ஐயா குற்றால நாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி அங்கு சில வரங்கள் பெற்றிய குற்றாலம் தனை கடந்து குடியிருப்பு நன்னாகரம் நேலகரம் சிந்தாமணி யானை பாலம் மார்க்கமாக தென்காசி வாரார்கள் காசி விஸ்வநாதரையும் உலகமாலை தான் வணங்கி ஆலங்குளம் பாதை கூடி ஆராந்தை மார்க்கமாக ஏத்துக்கு முகமாக இந்த உடையாம்புலி தன்னாதில ஊரை காக்கும் தெய்வமாக அந்த அமர்ந்தாளே முப்புடாரி தெய்வமாக அந்த உடையாம்புலி தன்னாதில ஊருக்கு மத்தியில யாதவர்கள் சமுதாயத்தில் இந்த 3 நல்ல தேவியர்கள் அமர்ந்த நல்ல வேளையில உடையாம்புலி வாழும் மக்கள் எல்லாம் என் தாயான முப்புடாதிய உச்சி மாகாளி சந்தன மாறிய வண்டிக்கார வைரவனுக்கு நிலையம் அது போடுவார்கள் ஆண்டுக்கு ஒரு முறையும்
வைகாசி மாதத்தில இரண்டாம் செவ்வாய் நோம்பு போட்டு மூணாம் செவ்வாய் கிழமையில முக்கியமா கொடை கொடுத்து அம்மா வாங்கி வரும் நாளையிலே உடையாம்புலி மக்களுக்கு பாகம் மறக்காமல் கருங்குருவில் அந்தாமல் பறக்காமல் சிறுகுருவில் அந்தாமல் உடையாம்புலி முப்புடாதி ஜொலிக்காமல் காத்து வீசாமல் உள்ளம் பறக்காமல் ஊர்க்குருவில் அந்தாமல் பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுப்பவளே மதலை இல்லா மக்களுக்கு மதலை வரம் கொடுப்பவளா உடையாம்புலி முப்புடாதி சந்தேன மாரியம்மா தாயான உச்சி மாகாளி அட்டகாளி 8 பேரும் காகம் பறக்காமல் கருங்குருவில் அந்தாமல் சிட்டு பறக்காமல் சிறுகுருவில் அந்தாமல் ஜொலிக்காமல் காத்து வீசாமல் மாதம் 1 மழை பொழிந்து வருடம் 1 பூ விளைந்து நொடி பிணிகள் நீக்கி உடையாம்புலியிலே வாழ்ந்து வரக்கூடிய யாதவர் சமுதாய மக்களுக்கு தாயாக முப்புடாதி சந்தனமாரி உச்சி மாகாளி அம்மா மக்கள் பயிராக சக்தி ஒரு வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகிறார்.